ஒரு முனிவர் ஆற்றிலே குளித்து கொண்டிருக்கின்றார். அவருடைய சீடர்கள் அவர் குளிப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் மரத்திலிருந்து ஒரு தேள் அவர் அருகே விழுகிறது. அந்த தேளை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த முனிவர் அதை கையிலே எடுக்கின்றார். கையிலே எடுத்து சிறிது நேரத்தில் அந்த தேள் அவர் கையை கொட்டி விடுகிறது. அதனால் பதற்றத்துடன் அந்த தேளை கீழே போட்டு விடுகிறார். கீழே போட்ட பிறகு மீண்டும் அந்த தேளை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார். அதனால் கீழே விழுந்த தேளை மீண்டும் தன் கைகளில் எடுக்கின்றார். எடுத்து அதை கரை சேர்க்கலாம் என்று நினைக்கும் போது மீண்டும் கொட்டி விடுகிறது. மீண்டும் பதற்றத்துடன் அதை கீழே போட்டு விடுகின்றார். இருந்தாலும் அதை விடாமல் மூன்றாவது முறையாக மீண்டும் அந்த தேளை கையிலே எடுக்கின்றார். கரையில் கொண்டு போய் பத்திரமாக சேர்த்து அதை காப்பாற்றுகின்றார். இதை பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் அந்த முனிவரை பார்த்து கேட்கிறார்கள், ஏன் குருவே, இந்த தேள்தான் உங்கள் கைகளை கொட்டி கொண்டே இருக்கின்றதே, பிறகு ஏன் மீண்டும் மீண்டும் அதை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் என்று கேட்பதற்கு அந்த முனிவர் சொல்கிறார், அந்த தேளின் குணம் கொட்டுவது, என்னுடைய குணம் காப்பாற்றுவது. தீய குணம் படைத்தவர்களே அவர்கள் குணத்தை மாற்றிக்கொள்ளாத பொழுது நல்ல குணம் படைத்தவன் நான் ஏன் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டார்.